அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டோட பெரும்பாலான மேட்டு பகுதி நிலங்களில் அடுத்து நம்ம நிலக்கடலை சாகுபடி பண்ணுவோம். அதற்கான தயாரிப்பாக முன்கூட்டியே அதற்கான விதைகளை வாங்கி வச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. அதில் முக்கியமாக நான் எதிர்பார்க்கறது 2 வகையான ஆந்திர வகை கடலை. ஒன்று கதரி 1812, இன்னொன்று டிசிஜிஎஸ். இந்த டிசிஜிஎஸ் அல்லது கதரி 1812 இந்த 2 ரகங்களை முன்கூட்டியே அதோடைய விதைகளை எங்கே கிடைக்கிது, தரமான விதைகள் கிடைக்கிதுன்னு பார்த்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏக்கருக்கு 50 கிலோ விதை வேணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் வரிசைக்கு வரிசை 1 அடி போட்டு செடிக்கு செடி 1/2 அடி வைக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அளவு தேவைப்படும். முன்கூட்டியே அதற்கான கடலையை வாங்கி வைங்க, சரிங்களா? 1. சப்போஸ் அது வரல அப்படின்னு சொன்னால், அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த ரகத்தில் K6, அடுத்து டேக் TAG, இந்த 2 ரகம். 3வது நம்மளுடைய தமிழ்நாட்டு ரகம் VRI8 TMV14. VRI8 TMV14 என்ன வித்தியாசம்? இந்த VRI8ம் TMV14ம் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 700 கிலோலேருந்து 1000 கிலோ கிடைக்கக்கூடியது. ஆந்திர வகை கடலையெல்லாம் பார்த்தா 1400லேருந்து 2000 கிலோ கிடைக்கக்கூடியது. வளர்ப்பு முறை 2க்கும் 1 தான். ஆனால் தமிழ்நாட்டு கடலையை வளர்க்குறத விட ஆந்திர வகை கடலையில் விளைச்சல் அதிகங்கிறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். தரமான விதை வாங்கி வச்சுக்கணும். வளர்ப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, 45வது நாள் ஒரு ஏக்கருக்கு 75லேருந்து 100 கிலோ ஜிப்சம் போடுறது. 45வது நாள் மண் அணைக்கிறப்ப 75லேருந்து 100 கிலோ ஜிப்சம் போடுறது. 60வது நாள், 75வது நாள், 90வது நாள் நம்ம தமிழ்நாட்டு கடலையில் ஏக்கருக்கு 1 கிலோ நுண்ணூட்டம் கலந்து ஸ்ப்ரே கொடுக்குறது. அதே நேரத்தில் அந்த ஆந்திர வகை கடலைனா 60, 75, 90 கூட 105வது நாள் 4வது தடவை கொடுக்கணும். ஏக்கருக்கு 1 லிட்டர் நுண்ணூட்டத்தை கலந்து நம்ம இயற்கை விவசாய பொருள்களோட கலந்து மீன் அமிலம், பஞ்சகாவியா, இயம்பரிசல் அது கூட கலந்து ஸ்ப்ரே கொடுத்துறது. மண் அணைக்கிறப்ப 5 கிலோ நுண்ணூட்டத்தை மண் அணைக்கிறப்பே கொடுத்துறோம். மற்றபடி தெளிக்கிறோம். இந்த 2 விஷயத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கணும். நீங்கள் எந்த வகை நிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, களிமண், வண்டல் மண், சரளை, செம்மண் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும். நிறைய பகுதிகளில் முறையான காய்கள் உற்பத்தி ஆகிறதுக்காக தரைவழியில் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை, இந்த காலத்தை பொறுத்தவரை எல்லா பகுதியிலையும் தமிழ்நாட்டில் எருக்கு இலை கிடைக்கும். அந்த எருக்கு இலையை கரைசலாக்கி, உதாரணத்துக்கு 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ பாதி உடைச்சா பால் வரக்கூடிய எருக்கை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு மூடி அதை ஊற வச்சு, அந்த ஊற வச்ச தண்ணியை 15 நாளைக்கு ஒரு முறை தரையில் கொடுத்துடணும். ஒருவேளை மானாவாரியாக இருந்ததுன்னா வடிகட்டி அப்படியே டேங்க்கில் ஊற்றி ஸ்ப்ரே கொடுத்துடணும். இது ரொம்ப முக்கியங்க. கடலையில் அளவுக்கு அதிகமான லாபம் இருக்குது. போன வருடம் நம்மளுடைய விவசாயி ஒருத்தர் 3 ஏக்கர் நிலத்தில் 3400 கிலோ ஒருத்தரும், இன்னொருத்தர் 4800 கிலோவும், அதாவது ஒருத்தர் 1300 கிலோ, ஒருத்தர் 1200 கிலோ, இன்னொருத்தர் 1500 கிலோ எடுத்தாங்க. இன்னொருத்தர் 1950 கிலோ எடுத்தாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கறதும், தரமான ரகங்களை முன்கூட்டியே தயார் பண்ணி கடைசி நேரத்தில் ஓடுனா இருக்கக்கூடிய விதைகளை எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. நம்ம போகிற நேரத்தில் இருக்கக்கூடிய மிச்ச மீதி கிடச்சிருச்சுன்னா தொல்லை. அதே மாதிரி ஓடோட வாங்குகிற கடலையை நம்ம இங்கே உடச்சி பார்க்குறப்ப நல்லதாக இருந்துட்டால் பரவாயில்ல. ஒருவேளை உடச்சி பார்க்குறப்ப அதுலேயும் சூம்பல் நிறையா வந்துட்டதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கடலை வாங்கி நம்ம சிறப்பாக செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் சூம்பல் காய்கள் போயிடுச்சுன்னா நமக்கு தொல்லையாயிடும். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. நிச்சயம் நல்ல லாபம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.